பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா பழனி வந்து புதுசாக வந்து ஒரு மளிகை கடை தொடங்க போகிறாரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனுங்க 2 பேருமே சப்போர்ட் பண்ணி புதுசாக வந்து கடையை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச பாண்டியனும் கோமுதியும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே நீ நல்லா வளர்ந்து வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தான் சொல்லிடுறாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணுற நாள் வந்துருச்சு. அந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோருக்கு எய்த்தாப்லேயே வந்து இந்த கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வேணும்னே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கடையில் வந்து எந்த இதுவுமே போகக்கூடாது, அவங்க கடையில் வந்து வியாபாரம் ஒழுங்காக நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வேணுனே பிளான் பண்ணி அவங்க அண்ணன்களாம் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் பழனிக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியல. எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரவணனும் வந்து யார் நம்ம கடைக்கு எய்த்தப்பில் வந்து கடை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே வந்து பழனியோட அண்ணன் சொல்லிட்டு எல்லாமே நிற்கிறாங்க. கடை பேர் காந்திமதி ஸ்டோர்ஸ்னு அவங்க அம்மா பேரை வச்சுருக்காங்க. இதுலேருந்தே பழனியோட கடை தான் தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியன் வீட்டுக்கு போய் உன் தம்பி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நினச்சே பார்க்கல, சரியான நம்பிக்கை துரோகின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் திட்டுறாங்க. கோவத்தோட போன பாண்டியனை பார்த்துட்டு பின்னாடியே பழனி வீட்டுக்கு வந்து இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுனே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து நீ பேசாத, இனிமே உனக்கும் இந்த வீட்டுக்கும் உள்ள உறவு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் கோமதியோ நீ இனிமேல் இந்த வீட்டுக்கே வராதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால் ரொம்பவே மனசுடைஞ்சு பழனி போயிட்டாரு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அண்ணனுங்க பண்ண சூழ்ச்சியில் பழனி வந்து இப்போ சிக்கிக்கிட்டு அவங்க அக்கா குடும்பத்துலேருந்து விலகி இருக்க நிலைமை வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, பழனி எப்போதும் போல் அவங்க அக்கா வீட்டுக்கு போக முடியுமா, இனிமேல் அவங்க மச்சாங்கிட்ட யதார்த்தமாக பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.